வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, பெண் மோகன மை செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மையை ரோஹிணி நட்சத்திரம், சரிங்களா, அந்த நட்சத்திரம் வரக்கூடியதில் இந்த மையை நீங்கள் அரைக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். இதை மை செய்கிறவங்க கண்டிப்பாக அதை இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, மையை அரைக்கிற கல்வம், சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு முக்கியமான வேர்னா ஒரு 3 வேர் தேவைப்படும், சரிங்களா. வேர் என்ன வேணால் அந்த குப்பை மேனி மூலிகை வேர், சென்னாய் உருவி வேர், ஆலமரத்து வேர், சரி. ஆலமரத்தில் கிழக்கு திசை போகிற வரை எடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த 3 வேரையுமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா. இதை எப்போ எடுக்கலாம்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் எடுத்துக்கோங்கப்பா. மைய அரைக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நேரத்தில் அரைங்க, துல்லியமாக வேலை செய்யும், சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லவங்கம், சரிங்களா, 9 லவங்கம் நல்லா இந்த மேல் தண்டு பகுதியெலாம் உடையாமல் மேலே இந்த முட்டு மாதிரி இருக்கும் லவங்கத்தில், அதெல்லாம் உடையக்கூடாது, சரிங்களா. கரெக்டாக 9 லவங்கம் எடுத்து ஒரு சின்ன அந்த பெரிய விளக்கு போடுவோம் இல்லையா, அந்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, காராம்பசு நெய் விட்டு நல்லா எரிங்க, சரிங்களா. அது எரிச்சாவே எரியும். நல்லா நெய் விட்டு எரிக்க போகும்போது என்ன பண்ணால் நல்லா இழுத்து நல்லா பந்து போல் எரியும், சரிங்களா. அதை நல்லா எரிங்க, அது நல்லா கறி ஆயிடணும், சரிங்களா. கறி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்வத்தில் போடுங்க, சரிங்களா. இந்த 3 மூலிகையோட வேர் பச்சையாகவே தான் அரைக்கணும். பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மூலிகையுமே மையாக அரைக்கும் போகும்போது பச்சையாக மை செய்யும்போது அது பவர் இன்னும் நல்லா இருக்கும், சரிங்களா. வீரியம் நல்லா இருக்கும். பச்சை மூலிகையாக நம்ம இது பண்ணும்போது பவர் நல்லா ஃபுல் பவராக இருக்கும், சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நல்லா எரிஞ்ச லவங்கத்தை போட்டு இந்த 3 மூலிகையும் பசுனை விட்டு அரைங்க, சரிங்களா. பசுனை விட்டு அரைச்சிட்டு புனுகு கோரோஜன அர்த்தர், சரிங்களா, இதை நீங்கள் சேர்த்து நல்லா மை பக்குவத்துக்கு அரைங்க, சரிங்களா. அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் ஒரு மோகினி மந்திரம் கொடுக்குறேன், சரிங்களா. இது காம மோகினி மந்திரம். இந்த காம மோகினி மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு, சரிங்களா, பௌர்ணமி அன்னைக்கு இரவு வேளையில் மோகினியை மனசில் நினச்சிட்டு ஒரு சின்ன படையல் மாதிரி போடுங்க, சரிங்களா. ரொம்ப பெரிய படையலாம் வேணால், சின்ன படையல், சரிங்களா. மல்லிகைப்பூ, பூ, பழம், தேங்காய் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த மை இருக்குங்க இல்லையா, ஒரு காப்பர் டப்பாவில் இந்த மையை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மைக்கு 10,008 உரு கொடுங்க, சரிங்களா. ஒரே நாள்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, நாள் மட்டும் கொடுங்க, சரிங்களா. அனுபவப்பட்டவங்க ஒரே நாளில் 10,000 உரு கொடுத்துருவாங்க. அப்படி முடியாத பட்சவங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு 1008 உரு கொடுங்க. தினந்தோறும் இரவு வேலையில் மீதி உரு கொடுங்க, சரிங்களா. ஒரு நாள் 108 கொடுக்கலாம், ஒரு நாளில் 1008 கொடுக்கலாம், இல்லாட்டி 5000 உரு கூட கொடுக்கலாம். அது உங்களோட உடம்பு வாகு சாமர்த்தியம், சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மை உயிர் பெறும், சரிங்களா. நீங்கள் இந்த மையை கையில் வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லும் போதே ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கும், சரிங்களா. அந்த மை டப்பா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஆட்டுறது போல், யாரோ அந்த மையை ஏதோ பிடுங்கிறது போல் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும், சரிங்களா. இன்னும் நல்லா இதாகிருந்துச்சுன்னா, நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல மல்லிகைப்பூ வாசனை ரொம்ப கமன்னு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா விபூதி வாசனை அதிகமாக இருக்கும், சரிங்களா. இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது இரவு வேலையில் தீட்டுப்படும், சரிங்களா. விந்தணுக்கள் வெளியேறும். இதை நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நடந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னே அர்த்தம், சரிங்களா. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் அந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும், சரிங்களா. அப்படி இல்லைனா கனவில் ஏதோ ஒரு பெண் உங்கள் கூட இல்லறத்தில் இருக்கிற மாதிரி வரும், சரிங்களா. இந்த மையை நீங்கள் உரு கொடுத்து முடித்தோன்னே என்ன பண்ணணும்னா, எந்த பெண் உங்களுக்கு வசியம் ஆகணுமோ அவங்களோட உச்சம் தலையில் தடவிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க, சரிங்களா. பிருவத்தில் தீட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கண் இமையில் வைங்க, சரிங்களா. அந்த கண் இமையில் வைங்க, அப்படி இல்லைனா பிருவத்தில் தீட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டு
அந்த உங்க கூட உங்கள் பார்ட்னரோ ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அஃபெக்ஷன் உங்கள் மேலே செக்ஸுவல் அஃபெக்ஷன் அதிகமாக வரும். சரிங்களா? இதுதான் இப்படி தான் மோகன மை விளையாடும். சரிங்களா? இந்த இந்த மைய வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. இது வந்து எளிய முறை தான்ப்பா. யார் வேணாலுமே பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்றும் கிடையாது. இந்த 3 மூலிகையை மட்டும் நீங்கள் காப்பு கட்டி சாபனிபர்த்தி பண்ணி எடுத்து மை அரைச்சினா போதும். சரிங்களா? அருமையா இதாகும். சரிங்களா? அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு படையல் போடுறீங்க. அதே மாதிரி பூஜை செஞ்சு முடிக்க போகும்போது கடைசியாக ஒரு ஒரு சின்ன படையல் மாதிரி போடுங்க. சரிங்களா? ஒரே நாளில் உரு கொடுத்தா பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு ஒரு 5 நாள் ஆகும் 10 நாள் ஆகும் அப்படின்னா நாளும் கடைசி நாள் மட்டும் படையலை போடுங்க. மந்திரம் சொல்லும்போது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சொல்லுங்கள். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சொல்லுங்கள். விரதம் இருந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணுங்க. சரிங்களா? 2 வேளை இது பண்ணிடுங்க. ஒரு வேளை மட்டும் உணவை இது பண்ணி இந்த மந்திரம் பிரயோகம் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான மைப்பா அது. இதை சோதித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படியோட மோகன விளையாடுன்னு. இது சோதித்து பாருங்கள் தாராளமாக. சரிங்களா? இதை நீங்கள் வந்து சோதித்து பாருங்கள். ரொம்ப இதோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? வந்து கருமுறைக்கு வேறு அதிகமாக இருக்கும். சரிங்களா? நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. மையோட வேகம் வந்து கருமுறையில் அதிகமாக இருக்கும். அப்புறம் மூலிகை முறையிலேயே பச்சையாக நம்ம அரைக்கும்போது அதுக்கும் வேகம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். ரொம்ப பவராக விளையாடும் இந்த மாதிரி மோகன மை. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் தவறான உறவுகள் மேலே பயன்படுத்திடாதீங்க. இந்த மையை உங்களே தவிர யாரும் எடுக்கக்கூடாதுப்பா. சரிங்களா? நீங்களே சுத்தம் பத்தம் இல்லாமல் எடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. சரி, நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக எடுங்க. அப்படி உங்களால் எடுக்க முடியலன்னா ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சு அதை வச்சு கூட எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? தினந்தோறும் நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சர்வலோக பெண்களுமே மோகனம் ஆவாங்க. சரிங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லியிருக்கேன். அனைவரும் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.